பூமிக்கு மேல 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல ரொம்ப அழகா அமைதியா மிதந்துகிட்டு இருக்கிற அந்த நிலா நிஜத்துல பல்லாயிரம் ரகசியங்களை தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்க ஒரு பயங்கரமான விசித்திரமான உலகம். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி பல நூறு கோடி வருஷங்களா ஒழிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? சத்தமே இல்லாத ஒரு உலகம், கத்தி மாதிரி அறுக்கும் மண், விண்வெளி வீரர்கள் அங்கே விட்டு வந்த 96 மூட்டை மனித கழிவுகள், பல ட்ரில்லியன் டாலர் புதையல்னு நாம தினமும் பார்க்கிற நிலாவுக்கு பின்னாடி நம்ம அறிவியலையே அதிர வைக்கும் எக்கச்சக்கமான உண்மைகள் ஒளிந்திருக்கு. எந்த போலி அறிவியலும் இல்லாத உங்கள சீட் நுனியில உட்கார வைக்கும் 50 மிரள வைக்கும் உண்மையான தகவல்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இத முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் நிலாவை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மிரட்சி வரும். வாங்க நிலாவோட இருண்ட பக்கத்துக்குள்ள போகலாம். ஹாய் நண்பர்களே, இது ஐக்யூ பாக்ஸ் தமிழ். சாப்டர் 1, ரத்தமும் நெருப்புமான பிறப்பு, பிரம்மாண்ட மோதல். நிலா இயற்கையா உருவானதில்ல. 450 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தியா அப்படிங்கிற ஒரு செவ்வாய் கிரக சைஸ் பிளானட் பூமி மேல பயங்கரமா மோதி சுக்குநூறா உடைஞ்சது. அந்த உடைந்த பாறைகள் ஒன்னா சேர்ந்து உருவானதுதான் நம்ம நிலா. நெருப்பு பந்து பிறந்த புதுசுல நிலாவுல மண்ணோ பாறையோ கிடையாது. அது முழுக்க முழுக்க கொதிக்கும் லாவாவாலான ஒரு நெருப்பு பந்து. பிரம்மாண்டமான நிலா. இன்னைக்கு நிலா 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கலாம். ஆனா உருவான புதுசுல அது பூமிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு. அப்போ பூமியிலிருந்து பார்த்தா வானம் முழுக்க நிலா மட்டுமே பிரம்மாண்டமா தெரிஞ்சிருக்கும். 6 மணி நேர பூமி. நிலா ரொம்ப பக்கத்துல இருந்தப்போ அதோட ஈர்ப்பு விசை காரணமா பூமி ரொம்ப வேகமா சுத்துச்சு. அப்போ பூமியில ஒரு நாள் என்பது வெறும் 6 மணி நேரம் மட்டும்தான். விலகிச் செல்லும் நிலா. இது ஒரு மிரட்டலான உண்மை. நிலா ஒவ்வொரு வருஷமும் பூமியை விட்டு 3.8 சென்டிமீட்டர் தூரம் விலகி போய்கிட்டே இருக்கு. எக்ஸாக்ட் லாக்கிங். நாம நிலாவோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் எப்பவுமே பார்க்கறோம். அதோட பின்பக்கத்தை நாம பூமியிலிருந்து பார்க்கவே முடியாது. இதுக்கு பேரு தான் டைடல் லாக்கிங். ஷேப் மாறிடுச்சு. நிலா ஒரு சரியான உருண்டை கிடையாது. பூமியோட ஈர்ப்பு விசை பிடிச்சு இழுத்ததால நிலா பார்க்கிறதுக்கு ஒரு எலுமிச்சப்பழம் மாதிரி தான் இருக்கும். ராட்சச அலைகள். நிலா மட்டும் இல்லன்னா நிலவின் ஈர்ப்பு விசை கட்டுப்பாட்டை இழந்து பூமியில கடல்கள் கட்டுக்கடங்காம பல 100 அடி உயரத்துக்கு ராட்சச அலைகளா மாறி மனிதர்களை அழிச்சிருக்கும். சீசன் மேக்கர். நிலாவோட ஈர்ப்பு விசைதான் பூமி 23.5 டிகிரி சாய்ந்த கோணத்தில் சுற்றுது. அப்படி பூமி சாய்ந்த கோணத்துல இருக்க காரணமே நிலாவோட ஈர்ப்பு விசைதான். சுருங்கும் நிலா. நிலவின் உள்ளே இருக்கும் மையப்பகுதி தொடர்ந்து குளிர்ந்து போய்கொண்டே இருப்பதால் ஒரு திராட்சை பழம் சுருங்குற மாதிரி நிலா கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே வருது. சாப்டர் 2, இருந்த பக்கத்தின் திகில், நிலாதிர்வுகள். நிலாவுல பூகம்பம் வருமா? கண்டிப்பா வரும். ஏன்னா நிலா சுருங்குறதால அங்கேயும் பயங்கரமான நில அதிர்வுகள் வரும். சில அதிர்வுகள் பல மணி நேரம் தொடர்ந்து நீடிக்கும். சுத்தமான கும்மிருட்டு. நிலாவுல வளிமண்டலம் கிடையாது. அதனால பகல் நேரத்துல சூரியன் சுட்டெரிச்சாலும் வானம் நீல கலர்ல இருக்காது. கும்மிருட்டா கருப்பு கலர்ல தான் இருக்கும். சத்தமே இல்லாத உலகம். அங்க காத்து இல்லாததால உங்க பக்கத்துல ஒரு பெரிய அணுகுண்டே வெடிச்சாலும் உங்களுக்கு ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காது. அப்சல்யூட் சைலன்ஸ். பயங்கரமான வெப்பநிலை. பகல்ல நிலாவோட டெம்பரேச்சர் 127 டிகிரியை தாண்டும். தண்ணியே ஆவியாகிடும். ஆனா ராத்திரியில -173 டிகிரிக்கு ரத்தம் உறைஞ்சிடும். இருண்ட பக்கம் ஒரு பொய். டார்க் சைட் ஆஃப் த மூன் அப்படின்னு ஒன்னு கிடையாது. நிலாவோட பின்பக்கத்துக்கும் வெளிச்சம் போகும். ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவுதான். பிரம்மாண்டமான பள்ளம். சூரிய குடும்பத்திலேயே மிக பிரம்மாண்டமான பள்ளம் நிலாவுல தான் இருக்கு. இது கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் அகலம். கருப்பு நிழல்கள். பூமியில நிழலுக்குள்ள நின்னா கூட நாம வெளிச்சமா தெரிவோம். ஆனா நிலாவுல நிழல் விழும் இடங்கள் பிட்ச் பிளாக், கும்மிருட்டா கருப்பு கலர்ல இருக்கும். பகல்லே நட்சத்திரம். வளிமண்டலம் இல்லாததால நிலாவுல இருந்து பார்த்தா பகல் நேரத்திலையும் உங்களால நட்சத்திரங்களை தெளிவா பார்க்க முடியும். விண்கற்கள் தாக்குதல். காத்து இல்லாததால எந்த ஒரு விண்கல் வந்தாலும் அது எரியாம நேரடியா புல்லட் வேகத்துல வந்து நிலாவுல மோதும். டைம் கேப்சூல். நிலாவுல காற்றோ மழையோ இல்லாததால 4 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நிலாவுல விழுந்த ஒரு விண்கல்லோட தடம் இன்னைக்கும் அழியாம அப்படியே இருக்கு. சாப்டர் 3,
அப்போல்லோ மிஷனின் மிரள வைக்கும் ரகசியங்கள். அழியா காலடி தடம். நீல் ஆம்ஸ்ட்ராங் வச்ச அந்த முதல் காலடி தடம் இன்னும் பல லட்சம் வருஷங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அதை அழிக்க அங்க காத்து கிடையாது. கத்தி போன்ற மண். நிலாவோட மண் பூமியில இருக்கிற மண் மாதிரி சாஃப்டா இருக்காது. உடைந்த கண்ணாடி மாதிரி ரேசர் ஷார்ப்பா பயங்கர ஷார்ப்பா இருக்கும். விண்வெளி வீரர்களோட சூட்டையே அது கிழிச்சிருக்கு. கன் பவுடர் வாசனை. நிலாவோட மண் துப்பாக்கி குண்டுகள்ல இருக்கிற கன் பவுடர் வாசனையை கொண்டிருக்கும்னு விண்வெளி வீரர்கள் சொல்லியிருக்காங்க. மலம் மற்றும் சிறுநீர். அப்போல்லோ வீரர்கள் தங்களோட எடையை குறைக்கிறதுக்காக நிலாவுல 96 மூட்டை மனித கழிவுகளை அங்கேயே போட்டுட்டு வந்திருக்காங்க. லேசர் கண்ணாடிகள். விண்வெளி வீரர்கள் நிலாவுல ஒரு ரிஃப்ளெக்டர், அதாவது லேசர் கண்ணாடியை வச்சுட்டு வந்திருக்காங்க. பூமியில இருந்து பவர்ஃபுல்லான லேசர் லைட்டை அந்த கண்ணாடி மேல அடிச்சா அது கரெக்டா திருப்பி அனுப்பி நிலாவோட தூரத்தை மில்லிமீட்டர் அளவுல துல்லியமா நமக்கு காட்டும். 6 கொடிகள். நிலாவுல மொத்தம் 6 அமெரிக்க கொடிகள் நடப்பட்டுச்சு. அதுல 5 கொடிகள் இன்னமும் அங்கே நிக்குது. ஆனா சூரிய கதிர்வீச்சால் அதோட கலர் மங்கி போய் இப்ப வெள்ளை கொடியா மாறிடுச்சு. வீரர்களின் சிலை. விண்வெளி பயணத்துல உயிர் நீத்த வீரர்களின் நினைவாக ஃபாலன் ஆஸ்ட்ரோநாட் அப்படிங்கிற ஒரு சின்ன அலுமினிய சிலைய நிலாவுல ரகசியமா வச்சுட்டு வந்திருக்காங்க. அமெரிக்காவின் வெடிகுண்டு பிளான். ரஷ்யாவை பயமுறுத்துறதுக்காக நிலாவுல ஒரு அணுகுண்ட வெடிக்க வைக்க அமெரிக்கா பிளான் பண்ணுச்சு. நல்ல வேளையா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. நிலாவுல கோல்ஃப். அப்போல்லோ 14 வீரர் ஆலன் ஷெப்பர்ட் நிலாவுல ஒரு கோல்ஃப் பாலை அடிச்சு விளையாடினாரு. அந்த பால் பல கிலோமீட்டர் தூரம் பறந்து போச்சு. ஸ்மார்ட் போனை விட வீக். அப்போல்லோ விண்கலத்தை நிலாவுக்கு கொண்டு போன கம்ப்யூட்டரை விட இப்ப நீங்க வீடியோ பார்க்குற உங்க மொபைல் போன் பல லட்சம் மடங்கு அதிக பவர்ஃபுல்லானது. அறிவியலின் ட்விஸ்டுகள். நிலாவுல தண்ணி. நிலா ஒரு வறண்ட பாலைவனம் இல்ல. அங்க சூரிய ஒளி படாத கும்மிருட்டு பள்ளங்கள்ல மில்லியன் கணக்கான ஐஸ் கட்டிகள் ஒளிஞ்சிருக்கு. துருப்பிடிக்கும் நிலா. இங்கதான் ஒரு சூப்பரான ட்விஸ்ட். காத்தோ தண்ணியோ இல்லாத நிலாவுல இரும்பு துருப்பிடிக்குதுன்னு நம்ம சந்திரயான் கண்டுபிடிச்சப்போ உலகமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது எப்படின்னா, பூமியிலிருந்து கசிகிற ஆக்சிஜன் காத்து பல லட்சம் கிலோமீட்டர் விண்வெளியை தாண்டி நிலாவுக்கு போய் அந்த இரும்பை துருப்பிடிக்க வைக்குது. டைம் டிராவல். பூமியிலையும் நிலாவிலையும் நேரம் ஒரே மாதிரி ஓடாது. இங்க விட அங்க ஈர்ப்பு விசை குறைவா இருக்கிறதால நிலாவுல டைம் கொஞ்சம் வேகமா ஓடும். சயின்டிஸ்டுகள் கணக்குப்படி பூமியை விட நிலாவுல ஒரு நாளைக்கு 57 மைக்ரோ செகண்ட் எக்ஸ்ட்ராவா நமக்கு கிடைக்கும். எர்த் ஷைன். சூரியனோட வெளிச்சம் நிலாவுல பட்டு பூமிக்கு வர்றது நமக்கு தெரியும். ஆனா பூமியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற வெளிச்சம் நிலாவை ஒளிர வைக்கும். இதுக்கு பேரு எர்த் ஷைன். புளூட்டோவை விட பெருசு. நிலா ஒரு துணைக்கோள் தான், இருந்தாலும் அது புளூட்டோ கிரகத்தை விட அளவுல பெரியது. சூப்பர் ஹீரோ ஜம்ப். நிலாவோட ஈர்ப்பு விசை பூமியை விட 6 மடங்கு குறைவு. அதனால பூமியில நீங்க 1 அடி குதிச்சா நிலாவுல 6 அடி உயரத்துக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி குதிக்கலாம். எடை குறைஞ்சிடும். பூமியில உங்க எடை 60 கிலோனா நீங்க நிலாவுக்கு போனா உங்களோட எடை வெறும் 10 கிலோவா மாறிடும். 2 நிலாக்கள். ஒரு காலத்துல பூமிக்கு 2 நிலாக்கள் இருந்ததாகவும் அந்த 2வது சின்ன நிலா நம்ம நிலா மேல மோதி அழிஞ்சிருச்சுன்னும் ஒரு தியரி இருக்கு. காந்தப்புலம் இல்லை. நிலாவுக்கு சொந்தமா எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிடையாது. அதனால காம்பஸ் வேலை செய்யாது. மூன் டஸ்ட் ஃபீவர். நிலாவோட மண் உடைந்த தண்ணாடி மாதிரி ஷார்ப்பா இருக்கும்னு பார்த்தோம்ல, அந்த மண்ணை விண்வெளி வீரர்கள் தவறுதலா சுவாசிச்சப்போ அவங்களுக்கு பயங்கரமான தும்மலும் ஒரு விசித்திரமான காய்ச்சலும் வந்துச்சு. நாசா இதுக்கு வெச்ச பேரு தான் லூனார் ஹே ஃபீவர். பல $1 trillion புதையல். நிலாவுல தங்கம் வைரத்தை விட பல $1 trillion மதிப்புள்ள ஒரு புதையல் இருக்கு. அதுக்கு பேரு ஹீலியம் 3. இந்த அதிநவீன எரிபொருளை மட்டும் எடுத்துட்டு வந்தா ஒட்டுமொத்த பூமிக்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு தேவையான மின்சாரத்தை நாம ஃப்ரீயாவே உருவாக்க முடியும். ஆர்டிமிஸ் மிஷன். நாசாவோட பிரம்மாண்டமான ஆர்டிமிஸ் மிஷன். 50 வருடங்களுக்கு பிறகு மனிதர்கள் திரும்பவும் நிலாவுக்கு போறாங்க. ஆனா இந்த தடவை ஒரு பெரிய ட்விஸ்ட். சும்மா போயிட்டு வராம நிலாவுலயே நிரந்தரமா வீடு கட்டி அங்கேயே வாழ போறாங்க. பிரம்மாண்டமான குகைகள். தொடர்ச்சியான விண்கற்கள் தாக்குதல்ல இருந்து தப்பிக்க நிலாவுல வாழப்போற மனிதர்கள் தரைக்கு மேல வீடு கட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலா நிலாவுக்கு அடியில ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற பழைய லாவா டியூப் குகைகளுக்குள்ளதான் அவங்களோட எதிர்கால நகரமே அமையப்போகுது. நிலாவுல செடி. சீனா அனுப்புன சாங்கி 4 விண்கலம் மூலமா நிலாவுல முதல் முறையா ஒரு பருத்தி செடியை முளைக்க வச்சு உலக சாதனை பண்ணிருக்காங்க. நிலாவுக்கு இன்டர்நெட். வருங்காலத்துல நிலாவுல தங்குறவங்க பூமி கூட பேச நிலாவுக்கென்றே ஒரு தனி வைஃபை சிஸ்டத்தை உருவாக்க போறாங்க.
டைம் கேப்சூல், அழியவே அழியாத ஒரு வரலாற்று புத்தகம். நிலாவுல எப்பவுமே வானிலை வெதர் மாறாது அப்படிங்கறதால மனிதகுலத்தோட மொத்த வரலாற்றையும் அறிவியலையும் ஒரு சின்ன சிப் மூலமா நிலாவுல பாதுகாப்பா வச்சிருக்காங்க. பூமிக்கே ஏதாவது பெரிய ஆபத்து வந்தாலும் நம்மளோட அடையாளம் நிலாவுல எப்பவுமே நிலைச்சு நிக்கும். பூமியின் நாள் 47 மணி நேரம். நிலா கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போறதால வருங்காலத்துல பூமியோட வேகம் குறைஞ்சு ஒரு நாளைக்கு 47 மணி நேரமா மாறிடும். சோலார் எக்லிப்ஸ், மறையும். பல கோடி வருஷங்களுக்கு பிறகு நிலா ரொம்ப தூரம் போயிட்டா நிலாவுல இருந்து பார்த்தா முழு சூரிய கிரகணம் அப்படிங்கிற ஒன்னே நடக்காது. விண்வெளி பெட்ரோல் பங்க், செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கான ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரிதான் வருங்காலத்துல நிலாவ மனிதர்கள் பயன்படுத்த போறாங்க. நம்மை காப்பாற்றும் நிலா. நிலா மட்டும் பூமியை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சாய்த்து பிடிச்சு வைக்கலனா பூமியில சீதோஷ்ண நிலை அடிக்கடி மாறி எந்த உயிரினமும் வாழ முடியாத நரகமா பூமி மாறியிருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா மனிதகுலம் பூமியில் வாழ நிலாதான் மிக முக்கிய காரணம். இதுல எந்த விஷயம் உங்களை கவர்ந்தது? மேலும் இந்த 50 உண்மைகளை பற்றிய உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம IQ பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு பிரம்மாண்டமான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.